நீங்கள் செயல்வழியும் வந்தால் நல்லாயிருக்கும். மரங்கள் இல்லாட்டி மழை இல்லை, மண்ணுக்கு நல்ல இல்லை. முக்கியம் பறவைங்கெல்லாம் அதை நம்பி தான் இருக்குது. மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்கன்னா அவ்வளோ. அதனால் மரத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர் அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அது கரெக்டாக தான் கருத்து. இன்னொரு அந்த நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காரு, அவர் வந்து மரத்துக்காக எல்லா உயர்வுக்காக பேசுகிறார். அவரோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? அவரோடது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, வித்தியாசமானது தான். இருந்தாலும் அவர் வந்து இந்த விவசாயம் அந்த நம்ம தமிழ் மக்களுடைய அந்த பாரம்பரியத்தை வச்சு பாதுகாக்கணும், அந்த மாதிரி அவருடைய தாட் இருக்குது அவருக்கு. ஆனால் இதை வெளியே ஆளுங்க யாராச்சும் வந்துட்டாங்கன்னா இவங்கெல்லாம் பேசுகிறவங்க எல்லாருமே அதை தமிழை உடைச்சிருவாங்களோ, தமிழ் இதுன்ட்டு அவர் தமிழ்லேயே தான் அவரோட முக்கிய கருத்து இருக்குது. இப்போ வந்து மரங்களோடு பேசணும்னு ஒரு நான் வச்சுருக்காரு. அதாவது நான் மரங்களோட பேச போகிறேன். மரங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று. அது இருந்தால் தான் மண் அரிப்பை தடை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் இதை கலாய்க்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மரங்கள் இல்லாமல் இந்த சிட்டியெல்லாம் எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க? மரங்கள் எவ்வளோ வாழ்க்கையோட நம்மளோட வாழ்வோட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறீங்க? மரங்கள் இல்லாட்டி இங்கே சுற்றுச்சூழலே பாதிப்படைஞ்சிரும். ஏன்னா மரம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம மக்கள் மனசை தோன்றதுக்கு முன்னாடி மரங்கள் இருக்குது. அதுங்களை அழிச்சிட்டு தான் நம்ம வாழ்விடத்துக்காக அதுங்களை அழிச்சிட்டு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆனால் எப்படி ஒரு அரசியல்வாதி வந்து இதெல்லாம் விட்டுட்டு கனிம வளம் வந்து இந்த மாதிரி மரத்துக்கு, சிட்டுக்குருவிகளுக்கு, காட்டுக்கு, கனிம வள கொள்கைக்கு எதிராலாம் போராடிக்கிட்டு இருக்காரு சீமான். எப்படி பார்க்குறீங்க அவரோட அரசியல்? அதை பாதுகாக்கணும்னு போராடுறாரு. ஏன்னா அதுவும் நம்ம நாட்டில் முக்கியமான நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கனிம வளங்களும் இருக்குது. இங்கே மரம் அந்த செடி கொடிங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இங்கே சுற்றுச்சூழலும் கொஞ்சம் மற்ற ஸ்டேட்டை விட வித்தியாசமாக இருக்குது. அதை பாதுகாக்கிறது அந்த பாதுகாத்தா தான் மறுபடியும் நம்மளுக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அது கொண்டு போக முடியும். இல்லாட்டி அதோட அழிஞ்சிடும், அவ்வளோதான். அடுத்த தலைமுறைக்கு அது கிடைக்காது. அதனால தான் அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிற அரசியல்லையும் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து இந்த மாதிரி சிட்டி ஏரியாலாம் மரங்கள்லாம் எதுக்கு தேவை, மரம் எதுக்கு நமக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? மரம் வச்சு என்ன பண்ண மரத்தை வச்சு என்ன இருக்குது அப்படின்னு? மரம் இல்லாட்டி நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி தரதுல மரங்கள்ன்ட்டு எவ்வளோ ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறதுலேருந்து மழை இல்லாத காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த சம்மர் டைம்லாம் வந்துட்டா நிழல் தேடி எங்கே ஓடுறோம், அதுதான் மரம் எங்கன்னா இருக்கா. என் வீட்டு பக்கம் போனால் என் வீட்டாண்டே இருந்து உட்கார எழுந்திரிச்சு போ திருடுறேன் தப்பாக நினைக்கிறாங்க அவன். அதை ஒரு நிழலுக்கு மரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் தங்க ஒரு இலை பாடுறதுக்கு அந்த வசதி. சிட்டி சைடில் மரம் இல்லைன்னா சிட்டிக்கு இன்னும் இதுதான். சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கனிமையோட கொள்கை